கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:50, 6 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YV ஸ்டுடியோஸ். இப்போ நம்ம ஆக்சுவலாக 6 o'clock பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ டைம் 6:15 ஆயிடுச்சு. இன்னும் ஃப்ரெண்டு இன்னும் ரெடி ஆகலை. அதனால் காஃபி குடிச்சிட்டு இங்கே கிளம்பலான் இருக்கோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அலிபாபா பீச் போகலான்னு இருக்கோம். பீச் போயிட்டு மார்னிங் வியூ அவங்க பார்த்துட்டு அங்கேருந்து மும்பை போகலான்னு பிளான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம். பட் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:50. 6 மணிக்கு பிளான் போட்டு 6:50 கிளம்பியிருக்கோம். நாங்கள் போகிற பைக் பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான், ஓசி பைக். இதில் தான் போகிறோம். வாங்க போகலாம். உண்மையிலே ரோடு செம்மையாக இருந்துச்சு. ரோடு நான் வண்டி ஓடினால வீடியோ எடுக்க முடியல. டீ குடிக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுருக்கோம். சொல்ல யதார்த்தமாக ஒரு இடத்துல நிப்பாட்டணும். நின்று பார்த்தோன்னா இந்த வியூ செம்மையாக இருக்குங்க பாருங்க. காலையில் வந்தனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த பனிமூட்டம் தெரியறதுனால விஷுவல் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போல. எல்லா இடமா பார்க்க செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா நரோட்டோ இங்கேயும் வந்துட்டார் தலைவர். இந்த கூகுள் மேப்பை நம்பினதுக்கு நல்லா வச்சு செஞ்சிருச்சு. சுற்றுற இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 வீலருங்கிறத போட்டு போகாதீங்க, 2 வீலர் சொல்லிங்கிறத போட்டு போங்க. ஏன்னா இங்கே லாரி கார் அதுக்குங்கிறது தனி ரோடு. நாங்கள் அந்த ரோட்டில் போயிட்டோம். இப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏதோ பேசி சமாளித்து காசு கேட்டாங்க. வண்டி இன்சூரன்ஸு அது இது போட்டு ஒரு 5000 ரூபாட்ட பில்லு கேட்டிருந்தாங்க. கிட்ட அவ்வளோலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேச சமாளிச்சு வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணி விட்டுட்டு அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ தான் ஒழுங்காக மேப்பை இன்னும் பார்த்துட்டு போகிறோம். ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். இப்போ ஒரு எவ்ரி ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு பிரேக் மாதிரி விட்டுருவோம். ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் பிரேக் விட்டாதான் கொஞ்சம் பிக்கப்பு நல்லாயிருக்கும். அதனால பிரேக் விட்டுட்டு இப்போ ஜூஸ் குடித்தோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து கிளம்பிடும்.
வந்துட்டோம் அலிபாவ். கிட்டத்தட்ட ஒரு பிளான் பண்ணி 1.5 ஹவரில் வர மாதிரி பிளானு. இங்கே 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த கூகுள் மேப் பண்ண கோளாறு. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் படி அங்கே ஒரு போர்ட் தெரியுதுல்ல, இங்கே ஆனால் சொன்னாங்க இங்கே வந்து போட் இருக்கும், ஈச் பர்சன் 100 rupees சார்ஜபிள் பண்ணுவாங்க, அந்த போட்டை போய் விடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த சைடு எந்த சைடும் போட் இல்லை. பட் எல்லாமே போட்டெல்லாம் சென்டரில் இருக்காங்க. நான் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா அலை கம்மியாக இருக்குது, இங்கேருந்து அவன் நடந்தே போயிட்டான். இதில் நடந்து போனால் அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. ஃபோட்டோவில் பார்த்தோன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் போய் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு இன்னும் பெயிண்டிங் ஒர்க்னும் இங்கே கம்ப்ளீட் ஆகலை இருக்கு. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது பார்க்க. வெயில் மண்டையை பொழக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெசார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் டைம் பீச் லைஃப் என்ஜாய் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம இப்போ வந்தோம், பீச்சை பார்த்தோம், கிளம்புவோம், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இல்லை இன்னைக்கு ஹோலினால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க.